ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சிறப்பான ஒரு நாட்களிலே ஒரு சிறந்த ஒரு நாள் என்றால் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாள். அந்த நாளையிலே அசருடைய நேரத்திலிருந்து இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு நலவுகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், மாற்றங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உடலிலும் வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மஸ்ஜிதிலே ஆண்களும் பெண்களுமாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளையும் சுன்னாக்களையும் செவிமடுப்பதற்காக நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஒளியால் படைக்கப்பட்ட அல்லாஹுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாத மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இந்த சபைகளிலே இருக்கின்ற காலமெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கேயாவது ஒரு ஊரில் ஒருவர் இருக்கிறாராம், அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமாம் என்று நீங்கள் கேள்விப்பட்டால், அந்த துஆ அங்கீகரிக்கப்படுமாம் என்று நீங்கள் கேள்விப்பட்டால், எப்படியாவது அந்த மனிதரை சந்தித்து ஒரு பிரார்த்தனை நமக்காக செய்யுங்களேன் என்று சொல்வதற்காக நாம் எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொள்வோம்? யோசித்து பாருங்கள். எனக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்காக எவ்வளவு பிரயத்தனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்? ஒரு மனிதர் கேட்கின்ற பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு உறுதியாக தெரியுமாக இருந்தால் அந்த மனிதரை சந்திப்பதற்காக என்ன தியாகம் வேண்டுமென்றாலும் செய்வோம். அவரை போய் பார்ப்போம், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய செல்வோம். நிச்சயமாக, ஏனென்றால் அது நமக்கு தெரிகிறது அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று. நான் சும்மா கேட்கிறேன், தெரியாத மார்க்கம் காட்டாத மார்க்கம் தடுத்த எத்தனையோ மன்னரைகளை நாடி மங்கிப்போன உறவுகளாக கபறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத,
கபறுகளை கட்டி பச்சை பெயிண்டுகளையும் பச்சை புடவைகளையும் போத்தி இந்த கபரடியில் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மக்களையெல்லாம் இன்றைக்கு நரகத்தின் பக்கம் நின்று அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட அழைப்பாளர்களை எல்லாம் மக்கள் நம்பி அங்கும் சிலர் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே அது ஷிர்க் என்று சொல்கிறோம், அது கூடாது என்று சொல்கிறோம். அப்படியாக எவனாவது செல்வானாக இருந்தால் அவனுடைய மறுமை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லியும் மக்கள் மரணித்து போன மனிதர்களிடத்தில் அவர்களை புனிதர்களாக மாற்றி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், தனக்கு வந்த நோயும் நொம்பலமும் கஷ்டமும் துன்பமும் நீங்கிவிடும் என்ற எண்ணத்தோடு போய் இன்றைக்கு நரகத்தின் விளிம்பில் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்ற அழைப்பாளர்களை நம்பி இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்தை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு சபைகள்ல நம்ம உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறோமோ அந்த சபைக்காக வானவர்கள் வருகை தருகிறார்களாம். இந்த சபையில நீங்க யாரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க? அல்லாஹுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாத வானவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான இந்த உலகத்தில் உள்ள சபைகளில் ஒரு சபை என்றால் இந்த சபைதான். நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்களாம். கன்ஃபார்மாக வானவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த சபையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது அல்லாஹுடைய அளப்பெரிய அருள், அன்பு, நேசம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் மார்க்கத்தை தெரியாத காலத்தில் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவாவில் இப்படி தில்லையடியில் ஒரு இஜ்திமா என்றால் ஒவ்வொரு திக்கு திசைகளிலும் இருந்தும் ஆண்களும் பெண்களும் வந்து சாறை சாறையாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளிலே பயம் பெற்று போனார்கள். இன்றைக்கு காலம் எப்படி மாறி போனது என்றால் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் சுருங்கிக் கொள்கிறோம். இப்ப ஆசை, ஆர்வம், நல்லதை கேட்கணும் என்ற எண்ணம், நல்லதை பார்க்கணும் என்ற எண்ணம், நல்லதை படிக்கணும் என்ற எண்ணம், நல்லதற்காக செலவு செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்திலே இருந்து கலட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லா மர்ரஹிமல்லா, நானும் நீங்களும் இப்படியான சபைகளிலே காலம் உட்காருவதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை தந்ததற்காக அல்லாஹுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய காலம் நெருங்க 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 மக்களுடைய மனங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து மனிதர்கள் எல்லாம் இந்த புனிதமான மாதத்தில் புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ரமலான் கிட்டவாகிற போது எல்லா மஸ்ஜிதுகளிலும் மக்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றிய நல்ல செய்திகளை சொல்வதற்காக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அங்கங்கே இன்றைக்கு அழைப்பு பணிகளும் இஜ்திமாக்களும் இஸ்லாமிய போதனைகளும் மார்க்க வழிகாட்டல்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன சகோதர சகோதரிகளே? இதனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் ஒரு நாள் அழியும். அதற்கு முதல் நாங்கள் எல்லாம் மரணித்து விடுவோம். மறுமை ஒன்று இருக்கிறது, மஹ்ஷர் ஒன்று இருக்கிறது, நன்மை தீமை என்ற விசாரணை நடைபெறுகின்ற ஒரு இடம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தில் நானும் நீங்களும் நல்லவர்களாக மறுமையில் எழுப்பப்பட வேண்டும் என்றால் நல்லமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம். ரமலான் வருகிற போது உள்ளங்களையும் இல்லங்களையும் தயார் செய்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த நல்ல இபாதத்துக்களை செய்து மனித புனிதர்களாக மாறி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் தான் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு தாய்மார்களே உங்களைத்தான். அதனால ஆம்பளைகள்லாம் எழும்பிட்டு போகணும் என்பது அர்த்தம் அல்ல. தாய்மார்களே உங்களைத்தான் என்றால்
உங்களுக்கும் மனைவி இருக்கிறார்கள், உங்களுக்கும் தாய் இருக்கிறார்கள், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் சேர்த்த ஒரு உபன்யாசம், முதலாவது எனக்கு, அடுத்தது நம் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு ஞாபகமூட்டல் தானே இந்த தலைப்பே தவிர வேறு எதுவும் கிடையாது. பெண்களை குறிவைத்து குறைகள் சொல்லுவதற்காகவோ அல்லது அவங்களை ஏதாவது பேசி நோவினைப்படுத்துவதற்காகவோ அல்ல. இருக்கின்ற தவறு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் திருத்தி கொண்டு திருந்தி வாழ்ந்து மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம்தான். கணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலான் வருகிற போது அல்லாவும் அந்த மாதத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறான். அல்லாவும் அந்த மாதத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறான். ரமலான் கிட்டவாகிற போது மஸ்ஜிதுகளோடு தொடர்பட்ட மனிதர்களுடைய உள்ளங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நல்ல பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை எப்படி இந்த ரமலானில் ஏற்பாடு செய்கிறான் என்றால், இந்த ரமலானுடைய மாதம் வந்தால், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபு ஸமா, வானத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான். வானத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான். சுவர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான். நரகத்துடைய வாசலை அல்லாஹ் மூடுகிறான். அல்லாஹ்ட ஏற்பாட்டை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ரமலான் வருகிறது, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்பதற்காக, பாவம் செய்யாமல் இருப்பதற்காக, பாவத்தில இருந்து தூரமாகுவதற்காக, பாவத்தில இருந்து ஓரமாகுவதற்காக அல்லாஹ் நமக்கு செய்கின்ற அருளை பாருங்கள். வானத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துடைய வாசலை திறக்கிறான். நரகத்துடைய வாசலை அல்லாஹ் பூட்டுகிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு வானவர் வந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே வயுனாதி முனாதின், அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் வந்து, யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, அக்பில், முன்னோக்கி செல்லுங்கள், நன்மைகளை செய்யுங்கள், நல்ல காரியங்களில் மும்முரமாக ஈடுபடுவுங்கள். வானவரை அனுப்பி அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹ்வுடைய பிரச்சாரம். இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்துடைய முதலாவது இரவிலே அல்லாஹு தஆலா ஷைத்தானை விலங்கிட்டு நரகத்துடைய வாசலை பூட்டி சுவர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த வானவர் இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த இறைவனுடைய அடியார்களையும் அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்கிறார் என்றால், யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, அக்பில், நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அதிகமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வயா பாகிய ஷர், பாவத்தை செய்யக்கூடிய மக்களே, துன்பங்களையும் துயரங்களையும் மறுமையில் தனக்கு தானே ஈட்டிக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் கோபத்தையும் வரவழைக்கக்கூடிய, பாவத்தோடு இரண்ட கலந்து பாவம் செய்ய வேண்டும் என்று துடிக்குகின்ற உறவுகளே, அக்ஸர், பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பாவத்திலே இருந்து ஓரமாகுங்கள். வானவர் அழைக்கிறார். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலே இருந்து அல்லாஹு தஆலா கொஞ்சம் பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அல்லாஹ்வும் இந்த ரமலானுடைய மாதத்துக்காக ஏற்பாடை செய்கிறான். வானவரை அனுப்புகிறான், வாசலை திறக்கிறான், நரகத்தை மூடுகிறான், சுவர்க்கத்தை திறக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை இந்த பூமிக்கு அல்லாஹ் சொரிந்து அருளுகிறான். இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை படைத்தவன் நமக்காக செய்கிறான் என்றால், படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நானும் நீங்களும், படைக்கப்பட்ட ஆண்களாகிய நானும் நீங்களும், படைக்கப்பட்ட பெண்கள் எப்படி இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி எப்படி வாழ வேண்டிய தேவை இருக்கிறது யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இந்த பெண்கள் என்பவர்களை இஸ்லாம் வருவதற்கு முன்னரும், இஸ்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் இன்றைக்கு செல்வாக்கு செலுத்தாத நாடுகளாக இருக்கிறதோ அங்கெல்லாம்
இன்றைக்கு பெண்களை எப்படி உலகம் பார்க்குது சொல்லுங்க. நல்லா மூடி போற பெண்ணுக்கு இஸ்லாம் பயங்கரவாதி என்ற பட்டத்தை குத்துது. உடலை மறைத்து, உடம்ப மறைத்து, கண்ணியமான ஆடைகளை உடுத்து, தலையை மறைத்து பக்குவமாக போகிற பெண்ணுக்கு இன்றைக்கு இருக்குகின்ற வல்லரசுகளும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகளும் அவங்களுக்கு கொடுக்கிற பட்டம், இவர்களெல்லாம் தீவிரவாதிகள். நவுது பில்லாஹி மின்ஹா. இவர்களெல்லாம் தீவிரவாதிகள். யாரை இஸ்லாம் கண்ணியமாக, யாரை இன்றைக்கு உலகம் கண்ணியமாக பார்க்கிறது? ஆடைகளை குறைத்து, அங்கங்கள் அவயங்கள் வெளியிலே தெரிந்து, அரை குறை ஆடைகளோடு இன்றைக்கு உலகத்தில் உலா வருகின்ற பெண்களை எல்லாம் இன்றைக்கு உலகம் சிறந்த பெண்களாகவும் தியாகிகளாகவும் வீர பெண்களாகவும் பார்க்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னரும் பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, கண்ணியம் கிடையாது. இஸ்லாம் வந்து எந்தெந்த நாடுகளிலும் எந்தெந்த ஊடுகளிலும் இஸ்லாம் செல்வாக்கு செலுத்தவில்லையோ, இன்றைக்கு அங்கெல்லாம் பெண்களை இன்றைக்கு அங்க அவயங்களை கலட்டுவதற்கும், கற்பழிப்பதற்கும், மோசமான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கும், விளம்பரம் செய்வதற்கும், ஒரு டயர் இந்த பூமியில விற்கணும்டா நாங்க ஓடுற வாகனத்துக்கு ஒரு பொம்பளைய போட்டு தான் அரைகுற ஆடையோடு டயரை போட்டு வச்சிருக்கிறான். எல்லாரும் தேய்க்கிற சோப்புக்கு பொம்பளோட போட்டோவை போட்டு தான், அந்த பொம்பளையுடைய அரைகுறையான ஆடையை போட்டு தான் இன்றைக்கு சோப்பை விற்கிறதுக்கு பெண்ணை இன்றைக்கு அசிங்கமாக படுத்துகிறான். இன்றைக்கு ஒரு மெகாபோத்தல விற்கிறண்டாலும் ஒரு பொம்பளை குடிச்சு காட்டினாத்தான் ஆம்பூர்ல வாங்குற அளவுக்கு இன்றைக்கு விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறான். எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் ஒரு பெண்ணை எடுத்து அலங்கரித்து அறகுறையாக உடுத்து அவங்களை ஸ்டேஜில் வச்சு ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சியில ஆட விடுகிற போதும் அதை பார்க்கறதுக்கு இன்றைக்கு ஒரு சமூகம் வருவதற்காக இன்றைக்கு உலகம் இப்படித்தான் பெண்களை இன்றைக்கும் அன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டது. ஆனா இஸ்லாம் தான் ஒரு பெண்ணை கண்ணியமாக, கௌரவமாக, நேர்த்தியாக, நேர்மையாக, உணர்வுகளை புரிந்து, கற்புக்களை காத்து கொண்டு, நல்ல ஆடைகளை உடுத்து, மான மரியாதையோடு வாழ்ந்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகம் அறிந்த உண்மை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அப்படியே ஒரு வீதியால வாராரு. வார நேரம் ஒரு உம்மா தாய்மார்களே, இது உங்களுக்கான ஒரு உபன்யாசம். ஒரு உம்மா மகளை பார்த்து சொல்றா. உம்மா பால் பிசினஸ் செய்கிற குடும்பம். இந்த பசுப்பால் இன்றைக்கு வியாபாரம் செய்வதை போல உமர் அவருடைய காலத்துல பால் பிசினஸ் பண்ணுகின்ற குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல உம்மாக்காரி சொல்றா, மகளே பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்துடுங்க அப்படின்னு. பால்ல தண்ணிய கொஞ்சம் கலந்துடுங்க அப்படின்னாங்க. மகள் சொல்றா, உம்மா சொல்றா பால்ல தண்ணிய கலங்க அப்படின்னு. மகள் சொல்றா, உம்மா உமர் பார்த்தாருண்டா பிரச்சனை ஆயிடுமேண்டா. உம்மா சொல்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்பதான் இல்லையே, அவர் தான் காணலையே, அவர் தான் பார்க்கலையே, அவ கலந்துட வேண்டியதானே அப்படின்னு உம்மா சொல்றா. மகள் சொல்றா, உம்மா உமர் தான் பார்க்க இல்லை என்றாலும் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா அப்படின்னாங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்க வேண்டிய இறைவனை பற்றிய பயம், இறைவனை பற்றிய இறையச்சம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை விடவும் என்னை படைத்தவன் என்ன நினைப்பான் என்பதுதான் மிக முக்கியமானது. மகள் சொல்றா, உமர் தான் காணாவிட்டாலும் ரலியல்லாஹு அன்ஹு, உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா என்று அந்த மகள் சொன்ன போது, இதை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உம்மாக்கும் மகளுக்கும் தெரியாது. ஜனாதிபதி, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, வல்லரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற
அன்றைக்கு ஒரு புனிதமான ஒரு ஆட்சி என்றால் அவருடைய ஆட்சி. இன்றைக்கு இந்தியாவுக்கு கூட சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிற போது, காந்தி என்று சொல்கிறோமே, அந்த மனிதர் சொல்கிறார், இந்த உலகத்தில் சமத்துவம், சமாதானம், நீதி, நேர்மை எல்லாம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்றால் மீண்டும் அந்த உமருடைய ஆட்சி இந்த மண்ணுக்கு மேலே வேண்டும் என்று அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் பேசுகின்ற அளவுக்கு ஒரு நீதியான, நியாயமான, அழகான, ஆச்சரியமான, அற்புதமான ஆட்சி செய்த அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அவருடைய மகன் ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். மகனை பார்த்து சொல்றார், மகனே, உனக்காக நான் திருமணம் முடித்து தரப்போகிறேன். மகனே, உனக்காக நான் திருமணம் முடித்து தரப்போகிறேன். யார வாப்பா திருமணம் முடித்து தர போறீங்க? யாரு? நம்மட குடும்பத்தில் சேர்ந்த பெண்ணையோ, உயர்ந்த குடும்பத்தில் சேர்ந்த பெண்ணையோ, அல்லது கௌரவமான குடும்பத்தில் உள்ள பெண்ணையோ அல்ல. நான் உனக்கு திருமணம் முடித்து தரப்போகின்ற பெண் யார் என்றால், இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக பால் வித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற ஒரு பால்கார குடும்பத்துக்கு மகனே, ஜனாதிபதியுடைய மகனாகிய உங்களை நான் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்க போகிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஆட்சி, அதிகாரம், கௌரவம், பட்டம், பதவி, ஜனாதிபதி, பாதுகாப்பு, உலகத்தில் அன்றைக்கு இருந்த தலை சிறந்த மன்னர், அந்த மன்னருடைய மகனாருக்கு பால் வியாபாரம் செய்கின்ற, சாதாரண கூலி தொழில் செய்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து ஜனாதிபதியுடைய மகனாருக்கு, இந்த பூமியில் நம்ம சொல்வதாக இருந்தால் ஆக அடிமட்டத்திலே உள்ள சர்வ சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு இந்த பூமியில் திருமணம் நடந்த வரலாறு இஸ்லாத்தில் மாத்திரம்தான் உள்ளது. தெரியுமா? இஸ்லாத்தில் மாத்திரம்தான் உள்ளது. வேறு எங்கும் இப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். சகோதரிகளே, இப்படிப்பட்ட நடைமுறையை உங்களால் காண முடியாது. அன்றைக்கு இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய மகனாருக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? அந்த பெண்ணிடத்திலே இருந்த பேணுதல், அந்த பெண்ணிடத்திலே இருந்த இறையச்சம். உமர் பார்க்காவிட்டாலும் ரலியல்லாஹு அன்ஹு, ஊர் பார்க்காவிட்டாலும், உலகம் பார்க்காவிட்டாலும், ஊரையும் உமரையும் உலகத்தையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா, பாலில் எப்படி தண்ணீரை கலப்பது என்று அந்த பெண் கேட்ட போது, சுப்ஹானல்லாஹ், ஆட்சி என்ற உலகத்தில் நடத்தி கொண்டிருந்த அவருடைய மகனாருக்கு அந்த பெண்ணையே திருமணம் முடித்து கொடுத்த வரலாறு என்றால் ஆச்சரியமான வரலாறா இல்லையா? அற்புதமான வரலாறா இல்லையா? யோசிக்க வேண்டிய வரலாறா இல்லையா? அப்படிப்பட்ட பரம்பரையில் இந்த உலகத்தில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுமுல்லா என்று பேர் சொல்லி பெருமைப்பட்டு இந்த உலகத்தில் உமரை போன்று ஒரு ஆட்சி நடந்தது என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி என்று சொல்கிறோமே, இவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை என்பதையும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, யோசித்து பாருங்களேன். எவ்வளவு பெரிய இறையச்சம், எவ்வளவு பேணுதல், எவ்வளவு பக்குவம். சாதாரணமான கூலி வேலை செய்கின்ற அந்த ஊட்டிலும் உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் அல்லாஹ்வுடைய இறையச்சமும் இருந்த வரலாறு அன்றைக்கு வாழ்ந்த பெண்களிடத்தில் இருந்த வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்மட பெண்கள்கிட்ட இருக்குகின்ற இறையச்சம் எந்த அளவுக்கு சொல்லுங்க? பள்ளியில வரக்குள்ள மட்டும்தான் இறையச்சம், சுஜூதுல இருக்கக்குள்ள மட்டும்தான் இறையச்சம், வீட்டுல மௌலை வந்தா தான் இறையச்சம், தாடி வச்சு தொப்பி போட்ட ஒரு ஆளை கண்டா தான் இறையச்சம், இறைச்சி கடைக்கு போனா இறையச்சம் அப்படியே ஓடுது, மீன்காரனை கண்டா இறையச்சம் அப்படியே கவுண்டு புழுகுது, மாப்புள்ள ஊட்ட விட்டு வெளியில தொழிலுக்கு போயிட்டாருண்டா இன்றைக்கு பெண் ரோட்டுல இறையச்சம் கவுண்டு உடைந்து அப்படியே நாசமாகி போகுது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய இறையச்சம் இருக்குது.
எல்லாரும் பள்ளிக்கு வரக்குள்ள இல்லாம ரஹிமல்லா அல்லாஹ் அருள் செய்த பெண்களை தவிர நல்லவர்களை தவிர இன்றைக்கு பள்ளிக்குள்ள வரக்குள்ளதான் ஃபர்தாவும், பள்ளிக்குள்ள வரக்குள்ளதான் அபாயாவும். நான் சும்மா கேட்கிறேன், நம்மட சமூகத்துல இன்றைக்கு உம்ராவுக்கு போறதுக்குன்னு கொஞ்சம் பேர் ரெடி ஆகுவாங்க. உம்ராவுக்கு போகக்குள்ள ஒரு பக்தி வரும் பெண்களுக்கு. என்ன பக்தின்னா, வெள்ளை ஃபர்தா தப்பாங்க, வெள்ளை அபாயா தப்பாங்க, வெள்ளை சொக்ஸு போடுவாங்க, வெள்ளை ஷூ போடுவாங்க, எல்லாம் வெள்ளை வெள்ளையாகவே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா கௌபாவுக்கு போகிறோம். அப்படி ஒன்று இஸ்லாத்துல கிடையாது. கருப்பு முடுக்கலாம், வெள்ளையும் முடுக்கலாம், கலரும் முடுக்கலாம். ஆனா இஸ்லாத்துல எங்களுக்கு தந்த ஆடை என்னன்னு கேட்டா, ஆண்களுக்கு தந்த உம்ரா செய்கிற போது, ஹஜ்ஜு செய்கிற போது எங்களுக்கு தந்த ஆடை என்னன்னு கேட்டா, நாங்க வளமையா உடுக்குற ஷர்ட்டு, வளமையா போடுற பெனியன், வளமையா போடுற சாரம், வளமையா போடுற ட்ரௌசர், வளமையா போடுற தொப்பி ஒன்றும் எங்களோட உடம்புல இருக்காது. வளமையா போடுற ஒரு உடுப்பு நாங்க போட இயலாது. எல்லாத்தையும் கலட்டிடணும். எல்லாத்தையும் கலட்டிட்டு ரெண்டு துண்டு, ஒன்று கீழ் துண்டு, அடுத்தது மேல் துண்டு. நாங்க காபாவை வலம் வரக்குள்ள நாங்க என்ன செய்யணும்டா, இந்த தோலை திறந்திருக்கணும். அவ எங்களோட அறவாசி உடம்பு வெளியில விளங்கணும். சுபஹானல்லாஹ். உம்மா, தாயே, பெண்களே, உங்களுக்கு இஸ்லாம் தந்த ஆடை என்ன அப்படி என்று கேட்டால், நீங்க வீட்டில் இருந்தாலும், வீட்டில் இருப்பதை தவிர ரோட்டில் இருந்தாலும், மஸ்ஜிதில் இருந்தாலும், திருமண வீட்டுக்கு போனாலும், ஹோலுக்கு சென்றாலும், கொழும்புக்கு போனாலும், ட்ரிப் போனாலும், நுவரெலியா போனாலும், லண்டன் போனாலும், யூகே போனாலும், தில்லையடையில் இருந்தாலும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு இஸ்லாம் தந்தது ஒரே ஒரு ஆடைதான். உங்களோட முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர எல்லா உறுப்புகளையும் நீங்கள் மறைத்திருந்தால் அதுவே உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகின்ற உன்னதமான ஆடையும் இறையச்சத்தின் உழுப்பும் என்று இஸ்லாம் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெண்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்றைய காலத்துல அல்லாஹு தாலா குர்ஆனில ஆண் பிள்ளைகளை கொண்டதற்காக நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான் என்று சொல்லல. வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு இந்த பெண் பிள்ளைகள் எதற்காக புதைக்கப்பட்டது என்று நாளை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று விசாரிக்கப்படும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த காலத்துல பெண்களை எல்லாம் கொண்டு குமித்த காலத்துல இஸ்லாம் வந்துதான் பெண்களுக்கு என்ற நீதியையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் தந்தது. இன்றைக்கு பெண்கள் எப்படி நீதியா நடக்கிறாங்கண்டா, மன்னிச்சு கொள்ளணும், இந்த மாப்பிள்ளமாறு பாவம் வெளியில போய் வேர்வை சிந்தி உப்புக்கு போய் உப்பை கட்டி இந்த அடிக்கிற வெயில்ல இஞ்சால உப்பு ஒரு பக்கம், வேர்வையில வடிகிற மேல வடிகிற கற்ற உப்பு இன்னும் ஒரு பக்கம், வயல்ல சுரியில ரோட்டுல மோட்டுல ஓட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ட மனைவி தண்ட பிள்ளைகள் நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுக்கணும் என்று இன்றைக்கு நிறைய மாப்பிளமாறு மாஷா அல்லாஹ் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள், கஷ்டப்படுறார்கள். இன்றைக்கு நிறைய பெண்களை பார்த்தா இந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொள்றதே இல்லை. சர்வ சாதாரணமாக செலவழிக்குதுகள். எதுக்கு செலவழிக்குது? ஹலாலுக்கா செலவழிக்குது அப்படி என்று பார்த்தால், இன்றைக்கு யூடியூபுக்கு ஒரு, ஃபேஸ்புக்கு ஒரு, தன்னை ஃபேஷியல் பண்றதுக்கு உண்டு, மற்றவனுடைய பேசுறதுக்கு உண்டு. இப்படி இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு ஊதாரித்தனம் செய்து இஸ்ராஃப் செய்து ஹராமான முறையிலே இஸ்லாம் சொல்லாத அடிப்படையில் செலவு செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு பெண்கள்கிட்ட ரெண்டு லாட்சி இருக்கும். ஒன்று நல்ல லாட்சி, இன்னும் ஒன்று கள்ள லாட்சி. அந்த லாட்சி என்ன லாட்சி என்றால், மாப்பிள்ளை வந்து காலையில எழும்பி அவர் தொழிலுக்கு போறதுக்கு முதல், இந்தாங்க இன்னைக்கு என்ன வாங்க போறீங்க, இன்றைக்கு சிக்கன் வாங்க போறேன், பீஃப் வாங்க போறேன்,
ஃபிஷ் வாங்க போறேன், எவ்வளவு வேணும், 6500 ரூபா தாங்க, 2000 ரூபா தாங்க. அவரும் நம்பி கொடுத்துருவாரு. உடனே மாப்பிள்ளை ரோட்டுக்கு போனதுதான் தெரியும். கொடுத்த 2000 ரூபாயில 500 ரூபாயை எடுத்து ஒரு கள்ள லாட்சி இருக்குது. அந்த லாட்சி எந்த காலத்துக்கும் துறப்படாது, யாருக்கும் தெரியாது, எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க இயலாது. நல்ல லாட்சி இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அதுல 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா அப்படி தாள் தான் இருக்கும். கள்ள லாட்சி ஒன்று இருக்கும், அதுல இருக்கிறதெல்லாம் 5000 ரூபா, 1000 ரூபா தாள்கள் மட்டும்தான் அந்த லாட்சியில இருக்கும். அது உசுறு போனாலும் வெளியில வராது. சில நேரம் நல்ல நீயத்தோடு செய்கின்ற பெண்களும் இருக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா சேர்த்து கொடுப்போமே என்று செய்கின்றவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அல்லாஹ்வுடைய இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இன்றைக்கு காசை சேர்த்து சேர்த்து ஹராமான முறையில உறவுகளோடு உரையாடுவதற்கும், தேவையில்லாத இஸ்லாம் தடுத்த காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் ஹலாலான முறையில கஷ்டப்பட்டு தருகின்ற பொருளாதாரத்தை இன்றைக்கு வீணடிக்குகின்ற பெண்களுக்கு முன்னால் அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் பாலிலே தண்ணியை கலந்து விடு என்று சொன்ன போது படைத்த ரப்புல் ஆலமீன் உமர் பார்க்காவிட்டாலும் ரலியல்லாஹு அன்ஹு படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அந்த உணர்வுக்கு முன்னால் நம்முடைய பெண்களின் உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு ஒரு பெண் வாழ்ந்தார். அவருடைய பெயர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு. என்றைக்காவது உம்மா, நீங்க எல்லாருமே ஒரு குர்ஆன் வசனத்தை நினைத்து அழுதது உண்டா? ஒரு ஹதீஸை நினைத்து அழுதது உண்டா? நான் கேட்கிறேன், ஒரு சுஜூதில் இருந்து நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை நினைத்து ருக்குவிலிருந்து இறைவனுடைய அச்சத்தால் உங்களுடைய கண்களில் இருந்து எப்பயாவது தண்ணீர் வடித்தது உண்டா? கவலைகள் வந்தால், துக்கங்கள் வந்தால், துயரங்கள் வந்தால், சோதனைகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் ஓடி வந்து இறைவனை அழைக்குகின்ற நாங்கள் துன்பம் இல்லாத போது, பிரச்சனை இல்லாத போது, நோய் இல்லாத போது எப்பயாவது நாங்கள் சுஜூதுகளில் நின்று, தொழுகையில் நின்று இமாம் ஓதுகின்ற போது எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது உண்டா என்று கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு பெண் இருந்தார். நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ற போது அடிக்கடி உயிரோடு இருக்கிற நேரம் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போவாங்க வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அன்றைய காலத்து பெண்களும் அப்படித்தானுங்க. எப்படி கேட்பாங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ், எல்லா நேரமும் ஆண்கள் வருகிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள், நல்ல செய்திகளை கேட்கிறார்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே, எங்களுக்கு ஒரு நாளை அமைத்து தர மாட்டீர்களா? எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தர மாட்டீர்களா? எங்களுக்காக உபன்யாசம் செய்ய மாட்டீர்களா? அன்றைய காலத்து பெண்களுடைய கவலைகள். இன்றைய காலத்து பெண்கள் பயானுக்கு வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மாண்டாலும் வந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்றது, மற்றது எப்படா போறன்னு தான் பார்க்கிறது. அன்றைக்கு ஒரு பெண் இருந்தார். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது அடிக்கடி போய் வருவார். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி போவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா பெய்தார், உம்மு ஐமனை நாங்க போய் பார்த்து வருவோமே அப்படி என்று 2 பேரும் ரசூலுல்லாஹ் போன வீட்டுக்காக தேடி போறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பார்த்த உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்டவுடன் அழுகிறாங்க. அப்ப 2 பேரும் ஆறுதல் சொல்றாங்க. ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம்? அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக நலவுதானே இருக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அந்த பெண் சுபஹானல்லாஹ், அந்த பெண் சொல்றா, ஓ எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நல்லது இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் அதை நினைத்து அளவில்லை,
நான் ஏன் தெரியுமா அழுகிறேன்? அல்லாஹ்ட தூதர் உயிரோடு இருக்கிற போது வானத்தில இருந்து அடிக்கடி அல்லாஹ்வுடைய வகை வரும், அல்லாஹ்வுடைய வசனம் வரும், இறை தூதர் பேசுவார், கேட்போம், அமல் செய்வோம். ஆனா அல்லாஹ்ட தூதர் மௌத்தா போயிட்டாரு, வகையும் வருவது நின்று விட்டதே என்றுதான் அழுகிறேன் என்றார்கள். அன்றைக்கு வாழ்ந்த பெண்களில் ஒருவர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நான் சும்மா கேட்கிறேன், உம்மா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் 6666 வசனங்களோடு ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை பார்த்து ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வார்த்தையே, இறைவன் என்னோடு பேசுகின்ற வசனமே, இந்த வசனத்தை நான் ஓதவில்லையே, இந்த வசனத்தை நான் பாடமாக்கவில்லையே, இந்த வசனத்தை நான் படிக்கவில்லையே, இந்த வசனத்தை பற்றி நான் சிந்திக்கவில்லையே, என்னுடைய வீடுகளில் இந்த வசனங்கள் ஓதப்படவில்லையே, ஷைத்தானியத்தான சிந்தனைகளும் இறைவனை மறுக்கக்கூடிய சில விஷயங்களும் என்ற வீட்டில் நடக்குதே என்று எத்தனை தாய்மார்கள் குர்ஆனை பார்த்து அழுதவர்கள், குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடித்தவர்கள். மரண வீடு வந்தால், சக்ராத்துடைய நேரத்தில் இருந்தால், வாப்பாவுடைய உயிர் தொண்டக்குழியை அடைந்தால், உம்மாவுடைய உயிர் தொண்டக்குழியை அடைந்தால், இஸ்லாம் காட்டி தராத அடிப்படையில் தலமட்டில இருந்து யாசினை ஓதுவதற்கும் மரணித்து போனால் 3வது கட்டம் என்றும் 7வது கட்டம் என்றும் 40வது கட்டம் என்றும் ஆண்டு கட்டம் என்றும் இருட்டு கட்டம் என்றும் இன்றைக்கு ஆலிம்களை அழைத்து இன்றைக்கு குர்ஆனை ஓதச் சொல்லுகின்ற சமூகம். 6666 வசனம் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு, இறைவனுடைய வார்த்தைகள், எனக்காக அருளப்பட்ட வேதம், என்னை மறுமையிலே நிறைய நன்மைகளை பெற்று தருகின்ற வேதம். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம், 3 எழுத்துக்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 3 எழுத்துக்கும் 30 நன்மை. 6666 எழுத்து வசனங்களையும் படித்தால் கோடிக்கணக்கான நன்மைகள். இதை ஒரு நாள் நினைத்து அழுதவர்கள், ஒரு நாள் நினைத்து வாசித்தவர்கள், ஒரு நாள் நினைத்து அதை பற்றி யோசித்தவர்கள் எங்கட சமூகத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? இல்லாம ரஹிமல்லா, நல்ல சாலிஹான பெண்களை தவிர. நான் கேட்கிறேன், ரமலான் வந்தால் தூக்கப்படுகின்ற குர்ஆன், ரமலான் வந்தால் ஓதப்படுகின்ற குர்ஆன், ரமலான் வந்தால் தூசி தட்டப்படுகின்ற குர்ஆன், ஏன் ரமலான் முடிந்ததும் அல்லது ரமலானுக்கு முன்னரும் நம்முடைய வீடுகளிலும் நாமும் அந்த குர்ஆனை ஓத மறந்து போயிருக்கிறோம்? அன்று வகி வரவில்லையே, வகி நின்று விட்டது என்று அழுத பெண்களுக்கு முன்னால் இன்றைக்கு வகி அப்படியே ஒட்டுமொத்தமாக சுன்னாவும் குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் படிக்கவில்லையே, பாராயணம் செய்யவில்லையே, ஓதவில்லையே என்று எத்தனை சகோதர சகோதரிகள் எம்மில் அழுது கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த முஃமினான சமூகத்துக்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். உங்களுக்கு தெரியும், வரலாறு சொல்லல. 2 பெண்களை அல்லாஹ் காட்டுறான். அதுல ஒன்று யார் என்றால், எவ்வளவோ நபிமார்களுடைய மனைவிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அப்படித்தானே? எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்கம்மா, எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க. ஆனா அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவிமார்களை சொல்லவில்லை. சும்மா சாதாரணமாக நரகவாதியாக இந்த உலகத்தில் மரணித்து போன ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து சாலிஹான மனைவிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து, நபிமார்களுடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வாழ்ந்து மரணித்து, சாபிய பெண்கள் சாலிஹானவர்களாக வாழ்ந்து மரணித்து, இன்றைக்கு இஸ்லாத்துக்கு சேவைகள் செய்து தண்ட கற்பிலே வெட்கத்தலத்திலே குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நரகவாதியாக வாழ்ந்துவிட்டு மரணித்து போன ஒரு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளுக்கும் ஈமான் உள்ளவர்களுக்கும் முன்மாதிரி என்று சொல்கிறானாக இருந்தால் யோசிச்சிங்களா எப்பயாவது? ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? ஏம்மா ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லணும்? வேற யாருமே கிடைக்கலையா?
நரகவாதிகளுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்ற நேரம் ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை சொல்லணும்? அம்மா யோசிச்சிங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கௌரவமா அகௌரவமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நரகவாதி, கெட்டவளுக்கு உதாரணம், காபிரானவர்களுக்கு உதாரணம், ஈமானை மறுத்தவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரோடு சேர்த்து சொல்கிறான் என்றால் அது கண்ணியமா, கௌரவமா, அகௌரவமா? அகௌரவம், கண்ணியம் அல்ல. ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் என்று சொல்றான். ஏனம்மா, என்ன காரணம் தாயே? யோசித்தது உண்டா? நீங்க நினைக்க கூடாது ஃபிரௌனும் மனைவியும் இரக்கமில்லாம இணைந்தவர்கள் என்று நினைக்க கூடாது. ஃபிரௌன் மனைவியோடு நம்மட மாப்பிள்ள மனைவி வாழ்ற மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை அல்லம்மா. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ரெண்டு பேருக்கும் இரக்கம். அவருக்கு என்ன இந்த உலகத்துல குறை சொல்லுங்க? ஃபிரௌனுடைய மனைவிக்கு என்ன குறம்மா? வீடு வாசல் இல்லையா? சொத்து சுகம் இல்லையா? நகை நட்டு இல்லையா? வேலைக்கு ஆள் இல்லையா? அலங்கரிப்பதற்கு அலங்கரித்து விடுகின்ற ஆட்கள் இல்லையா? எத்தனை ஆயிரம் பெயர் வேலைக்கு, என்ன அரண்மனை வீடு, தங்கம், மாணிக்கம், மரகதம், ஆடை எல்லாமே இந்த உலகத்தில் கிடைத்த ஒரு பெண் சாதாரண பெண் அல்ல. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகத்தில் உள்ள நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்மட நாடு உலக வரைபடத்திலே ஒரு மாங்காய் துண்டு மாதிரி ஒரு இடம், அவ்வளவுதான். நம்மட நாட்டில் உள்ள ஜனாதிபதியுடைய மனைவிக்கு இருக்கிற பாதுகாப்பு, கௌரவம், மதிப்பு எப்படி இருக்குது யோசிங்க. அவருக்கு சொல்ற முதல் பெண்மணியா. எத்தனை வயசு போனாலும் ஜனாதிபதியுடைய பொண்டாட்டிண்டா அவருக்கு முதல் பெண்மணி என்று அர்த்தம். அவருக்கு தான் கௌரவம், பாதுகாப்பு. வெளியில போறேன்னா அவருக்கு போலீஸ் வரும், ராணுவம் வரும், பாதுகாப்பு வரும். நாட்டில் சாப்பிடுற நல்ல சாப்பாடு அவங்க தான் சாப்பிடுவாங்க. குடிக்கிற நல்ல பியோர் வாட்டர் அவங்க தான் குடிப்பாங்க. நல்ல ஆடைகள் அவங்க தான் அணிவாங்க. அவங்க எல்லாமே அரச பாதுகாப்போடு இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாங்காய் துண்டு போல இருக்குகின்ற இந்த நாட்டுக்குள்ள இருக்குகின்ற ஜனாதிபதியுடைய மனைவிக்கும் அதே மதிப்பு தான் இருக்கும். அந்த காலத்தில் ஃபிரௌன் நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, நாட்டுடைய கடவுள். ஜனாதிபதி வேற, கடவுள் வேற. அன்றைக்கு இருந்த ஃபிரௌன் நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, நாட்டுடைய கடவுள். கடவுளுடைய மனைவி எப்படி இருப்பார்? என்ன பஞ்சம் அவக்கு, என்ன குறை அவக்கு, என்னதான் இந்த உலகத்தில் இல்ல அவக்கு? எல்லாமே இருந்துச்சு. மாப்பிள்ளை அன்பு இல்லையா? மாப்பிள்ளை எப்படி அன்பு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஃபிரௌன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைக்கிறார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைத்த போது ஃபிரௌன்ட்ட சூனியக்காரன் வந்து சொல்றான், உங்களுக்கு எதிரான ஒரு பிள்ளை இந்த பூமியில உங்களோட ஆட்சிக்கு எதிராக பிறக்க போகுது என்று சொன்னவுடன் ஃபிரௌன் என்ன பண்ணினான் தெரியுமா? அன்றைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டு குமிச்சான். ஈன இரக்கம் இல்லாம பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டு குமித்த, குளவரி பிடித்த ஒரு கடவுளாக வலம் வந்தவன். அவன் கேட்க பார்க்க ஆள் இல்லை, எதுக்கு ஆள் இல்லை. அவன் சொல்றதா சட்டம், அவன் போடுறதா சட்டம். அப்படிப்பட்ட ஃபிரௌன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்த என்ன செஞ்சான்? நாடினான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய மனசுல போட்டான், மூசாவை கொண்டு போய் கடல்ல விடுங்க, நைல் நதியில விடுங்க. இப்பதான் அல்லாஹ்ட ஏற்பாடு ஃபிரௌன்ட்ட ஒப்படைக்கணும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. இப்ப ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவியும் அப்படியே நடந்து வராங்க. யோசிச்சு பாருங்க, அப்படியே நடந்து வராங்க. இப்ப ஃபிரௌன் எப்படி மைண்ட் அவன் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு குமிச்சிட்டான். இந்த உலகத்தில் நமக்கு எதிராக ஒரு பிள்ளை பிறக்க போகுது என்ற உணர்வோடு துடிக்கிறான்.
ஆட்சியை எதிர்க்கிற ஒரு பிள்ளை, அரண்மனைக்கு எதிரான ஒரு பிள்ளை இந்த மண்ணில் பிறக்கும் என்று சூனியக்காரன் சொல்லிட்டான், நம்பி துடிக்கிறான். இப்படி கொலை செஞ்சிட்டு மனசு பதறுகின்ற இந்த நேரத்தில் மனைவியோடு உல்லாசமாக அப்படியே நைல் நதியில் பக்கம் அப்படியே ஃபிரௌன் மனைவியோடு போறான். இந்த நேத்தையில தான் சுபஹானல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படியே நைல் நதியில மிதந்து வாரார். மனைவி பார்த்துட்டு சொல்றாங்க, மாப்பிள்ளை கிட்ட, கணவர்கிட்ட, ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்களே, இந்த பிள்ளைய நம்ம எடுத்து வளர்ப்போமான்னு கேட்டாங்க. பல குழந்தைகளை கொண்டவன், தனக்கு எதிராக இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற 100% நம்பிக்கையோடு இருந்தவன், இதுதான் அந்த குழந்தையோ என்று யோசிக்காமல் மனைவியின் மீது உள்ள பற்றும் பாசமும் காதலும் நேசமும், எடுங்க நான் பிள்ளைய தூக்கி வளர்ப்போம் என்றானே. எந்த சமூகம் அடிமை சமூகமாக அன்று இருந்ததோ அந்த பனி இஸ்ரவேலர்கள் சமூகத்தின் பிள்ளை எந்த கதவை திறக்கப்படாமல் ஃபிரௌன் ஆட்சி செய்தானோ அவனுடைய பெட்ரூம் கதவு கொல்ல துடித்த பிள்ளைக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. மனைவியின் மீது உள்ள பாசத்தினூடாக அவனுடைய அந்த பெட்ரூமுக்குள்ள அந்த புள்ள அல்லாஹ் வளர்க்கிறான். யோசிச்சு பாருங்க நீங்க, மனைவியில உள்ள பாசத்தால தான் ஃபிரௌன் பிள்ளைய தூக்கிட்டு போய் மனைவியுடைய ஆசைக்காக வேண்டி வீட்டுல வச்சு வளர்த்த பிள்ளைதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதை விட ஃபிரௌன் மனைவியோடு என்ன இரக்கம் இருக்கோடும் என்று யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பிரிவோமா? இன்றைக்கு குடிக்கிற மாப்பிள்ளைய நம்ம வேணாண்டு சொல்ல மனசு இல்லை, கஞ்சா அடிக்கிற மாப்பிள்ளைய வேணாண்டு சொல்ல மனசு இல்லை. இன்னைக்கு சிறுக்கு செய்கின்ற மாப்பிள்ளையோடு சிரிச்சுக்கிட்டு வாழ்றோம். பாவம்தான், வட்டிதான், இவன் மோசமானவன் தான், இவன் கேடுகட்டவன் தான் என்று தெரிந்தும் தனக்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடுமே என்று பயந்து இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் நடித்து கொண்டு துடித்து கொண்டு வாழுகின்ற காலத்தில் பாசமும் அன்பும் நேசமும் இரக்கமும் சொத்தும் சுகமும் முத்தும் தங்கமும் ஆடையும் அலங்கரமும் கோட்டைகளும் கும்மாளங்களும் அப்படிப்பட்ட கடவுளுடைய மனைவியாக இருந்து அன்றைக்கு ஃபிரௌனுடைய மனைவி கணவனை வேணாண்டு சொல்லிட்டு வாரண்டா, அந்த தியாகத்துக்கு இந்த பூமியில் எந்த தியாகமும் நிகராகாதம்மா. என்ன நிகராகும் என்று கேட்கிறேன். நம்ம பாசமில்லாத கணவனை கூட இன்றைக்கு பாசம் மாதிரி நடித்து கொண்டு வாழுகின்ற காலத்தில் 100% பாசமாக இருந்த மாப்பிள்ளையையும் 100% இந்த உலகத்தின் இன்பங்களையும் சொத்துக்களையும் சுகங்களையும் மாணிக்கத்தையும் மரகதத்தையும் தங்கத்தையும் வீடையும் வாசலையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மனைவி அல்லாதான் உண்மையானவன் என்று அறிந்த போது அல்லாஹ் கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ரப்பி பிடிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், எனக்கு ஃபிரௌனுடைய வீடு வேண்டாம், ஃபிரௌனுடைய சொத்து வேண்டாம், நகை வேண்டாம், மாணிக்கம் வேண்டாம், மரகதம் வேண்டாம், கடவுளுடைய மனைவி என்ற கௌரவம் வேண்டாம், கடவுளே எனக்கு வேண்டாம், கடவுளாக இருக்கின்ற கணவனை எனக்கு வேண்டாம். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் உனக்காக, உண்ட திருப்திக்காக, உன்னுடைய திருப்பர்த்தத்துக்காக, ஒன்ற மார்க்கத்துக்காக, நீ உண்மையானவன் என்பதற்காக, சுவர்க்கம் உண்மை என்பதற்காக, நரகம் உண்மை என்பதற்காக படைத்தவரே, உன் மீது 100% நம்பிக்கை வைத்து நீ எனக்கு உனக்கு பக்கத்திலே சுவர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக பாசமான கணவனை இழந்து வருகிறேன், என்னுடைய வீட்டை இழந்து வருகிறேன், சொத்தை இழந்து வருகிறேன், சுகத்தை இழந்து வருகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். யா அல்லாஹ், எனக்கு வேண்டியதெல்லாம் ரப்பி பினிலி இந்த கவைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும், அது உனக்கு பக்கத்தில் வேண்டும், அந்த வீட்டை நீ தர வேண்டும் என்று அன்றைக்கு வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி எல்லாவற்றையும் தூக்கெறிந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே எனக்கு ஒரு வீடு மட்டும் போதும் யா அல்லாஹ், அந்த வீடு உனக்கு பக்கத்தில் இருந்தால் அது மட்டும் போதும் யா அல்லாஹ், அதனால் எல்லாவற்றையும் இழந்து வருகிறேன் யா அல்லாஹ் என்று வந்தாரே. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் வரபல்லாஹு மதலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன்,
ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக என்று சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? சுப்ஹானல்லாஹ். அவங்கள்ட்ட இருந்த தியாகமும் அவங்கள்ட்ட இருந்த அந்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கையும் உண்மையான இறை விசுவாசமும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியம் என்ன தெரியுமா? அந்த கண்ணியம் என்ன தெரியுமா? சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு வீடு, எனக்கு பக்கத்திலே ஒரு வீடு நிச்சயம் உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அந்த தியாகத்துக்கு முன்னால், அந்த கஷ்டத்துக்கு முன்னால் இன்றைக்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கை, இந்த மார்க்கத்துக்காக நீங்க என்ன தியாகம் செஞ்சீங்கன்னு கேட்கிறோம். நம்மட மனைவி மார்க்கத்துக்காக என்ன தியாகம் பண்ணினா அதை விடுங்கம்மா. மார்க்கத்துக்காக அல்ல, உங்களோட மண்ணறைக்காக என்ன தியாகம் பண்ணினீர்கள் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்களோட தனி அறை, மண்ணறை, கணவன் வராத வீடு, பிள்ளைகள் வராத வீடு, பிள்ளைகள் வராத வீடு, தாய் வராத வீடு, தந்தை வராத வீடு, ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலை, இல்லையே நரகத்தின் படுகுழி. அப்படிப்பட்ட அந்த தன்னம் தனியாக வாழ வேண்டிய அந்த மண்ணறைக்காக வேண்டி நானும் நீங்களும் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நல்லதொரு காலத்தில், நல்லதொரு சீசனில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். ஒன்று ஞாபகம் வருகிறது. பலஸ்தீனத்தில் இன்றைக்கு நிறைய பெண்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு மருத்துவ வசதிகள் இல்லாம துடித்து கொண்டிருக்கிறாங்க. மயக்க மருந்து கிடையாதாம், மயக்க மருந்துகள் கிடையாதாம். நான் சும்மா கேட்கிறேன், அதுல ஒரு பெண் மாப்புள்ள மௌத்தா போய்த்தார், மாப்புள்ள மௌத்தா போய்த்தார், ஷஹீதாயித்தார். அந்த பெண் முன்னால வந்து பேசுறா, இதோ என்ற மாப்புள்ள மௌத், என்ற மாப்புள்ள ஷஹீதாயித்தார், இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் நான் என்னுடைய மாப்பிள்ளையோடு வாழ்வேன். இதோ இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளையும் இந்த போராட்டத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த காலத்திலும் தியாகமும் ஈமானும் ஈமானிய உணர்வும் நிறைந்த அந்த மண்ணில் வாழுகின்ற தாய்மார்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஈமானில் ஜீரோவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஹீரோக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் அவங்களுக்கு முன்னால ஒன்றுமே இல்லை. நமக்குரிய கவலை திண்ணை இல்லை, உடுக்கை இல்லை, ஊடு இல்லை, நல்லா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கல, நிறைய சல்லி இல்லை. நம்மட கவலை உலகத்தையும் துனியாவையும் உலக மோகத்தையும் பற்றித்தான் நமக்கு கவலை. அவங்களோட கவலை எல்லாமே ஆகிரத்தை பற்றி. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நபித்தோழர் சொல்கிறார், உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தம் நடக்கிற போது ஆயிஷா அம்மாவை நான் பார்த்தேன். உஹது யுத்தம் நடக்கிற போது ஆயிஷா அம்மாவை பார்த்தேன். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஆரம்பமாக தோல்வி. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் காயம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே வடிந்த காயத்தின் ஊடாக வடிந்த ரத்தத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்திலே பூசிக்கொண்டிருக்கின்ற நேரம் மனைவியார் அந்த யுத்த களத்திலே நின்று சுப்ஹானல்லாஹ் ஆடைகளை உயர்த்தி கொண்டு காயப்பட்ட குற்றுயிராக குல உயிரோடு ஷஹீதாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே உள்ள ஆண்களுக்காக தண்ணியை போய் எடுத்து ஓடி வந்து தொண்ட குழியிலே அவர்களுக்கு தண்ணீரை ஊட்டிவிட்டு
காயப்பட்ட உறவுகளை எடுத்து களத்துக்கு அப்பால் சென்று மருந்து போடுகின்ற பணிகளை இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி செய்திருக்கிறார்களாக இருந்தால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க, இன்னாருடைய மனைவி என்பதினால் சுவர்க்கம் கிடையாது. அப்படி சுவர்க்கம் இன்னாருடைய மனைவி என்பதினால் கிடைத்திருக்குமாக இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கும். இன்னாருடைய பெரியப்பா, இன்னாருடைய தந்தை, இன்னாருடைய மகள் என்பதினால் சுவர்க்கம் கிடையாது. அவங்க இப்படி வாழ்ந்து மரணித்தால் மாத்திருந்தான் சுவர்க்கம். அப்படி இருந்திருந்தால் குர்ஆனிலே இப்படி ஒரு சூரா இருந்திருக்காது. எப்படி ஒரு சூரா? தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பாவுடைய பெயரை சொல்லி அல் குர்ஆன் உலகம் அழிகிற வரைக்கும் லானத்து செய்கின்ற வசனம் அல் குர்ஆனில் இருந்திருக்காது. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா என்பதினால் சுவர்க்கம் உண்டு என்று நினைத்து விடக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அன்று வாழ்ந்த சமூகத்துக்கு முன்னால் மலக்குன்றிலே ஏறி நின்று ஒவ்வொரு சமூகத்தையும் அழைத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டார்களே, ஃபாத்திமா ஃபாத்திமா, இதோ பாருங்கள் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்பதினால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. நீங்களும் இந்த இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் உங்களுக்கு சுவர்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு நிறைய பெண்கள் அல்லாஹ்வுடைய லானத்தோடு, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு, நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த சபையில இருக்கிற காலமெல்லாம் வானவர்களுடைய பிரார்த்தனை உங்களுக்காக எனக்காக இறங்கி கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த சபை. இந்த சபையில அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சபை. வானவர்களுடைய பிரார்த்தனையும் அப்படித்தான், வானவர்களுடைய லானத்தும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5993வது செய்தி. எல்லா பெண்களுக்கும் அல்ல, இந்த குறையுள்ள பெண்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி. இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் அன் தஜிஅ லஅனத்தஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ. இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் இல்லற வாழ்க்கையில் இறைவனினால் படைக்கப்பட்ட வானவர்களுடைய லானத்தை பெறுகின்ற ஒரு இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இல்லறத்துக்காக வேண்டி அழைக்கிற போது, சுத்தமாக இருக்கிற நேரம், ஆரோக்கியமாக இருக்கிற நேரம், நல்ல உடலோடு இருக்கிற நேரம், ஒரு கணவன் தன் மனைவியை இல்லறத்துக்காக அழைக்கிற போது ஃபஅபத் அன் தஜிஅ, அவள் வர மறுத்தால் லஅனத்துஹல் மலாயிகா, அந்த பெண் மீது வானவர்களுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹத்தா துஸ்பிஹ, காலையாகின்ற வரைக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு எல்லா கணவன்மார்களையும் பழி வாங்குகின்ற பெண்களாக இல்லா மர்ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த பெண்களை தவிர இன்றைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை காலையில் சண்டை பிடிச்சிட்டு போனார், நேற்று சண்டை பிடிச்சார், எங்கட உமாவுக்கு ஒன்றும் கொடுக்கல, எங்கட வாப்பாவை கவனிக்கல, எங்கட தம்பிக்கு ஏசினார், எங்கட தங்கச்சிக்கு உடுப்படுத்து கொடுக்கல, எங்கட குடும்பத்தை கவனிக்கல என்பதற்காக படுக்கை அறையிலே பழி வாங்குகின்ற பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த மலக்குமார்களுடைய சாபத்தை பெற்று தருகின்ற, காலை வரைக்கும் மலக்குமார்களுடைய லானத்தை பெற்று தருகின்ற ஒரு பெரிய பாவத்தை அல்லாஹ் அருள் செய்த நிறைய பெண்களை தவிர இன்றைக்கு பெற்றுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய வானவர்களின் ஊடாக பிரார்த்தனை பெற்ற சமூகம் உலகத்தில் உயர்ந்த சமூகமாக இருக்கும், மறுமையிலும் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய லானத்தை பெற்ற சமூகம், லானத்தை பெற்ற பெண்கள் உலகத்திலும் கேவலமானவர்களாக, மறுமையிலும் கேவலமானவர்களாக இருப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிமில் 2595வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய கரம் எவன் கைவசம், என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக, மா மின் ரஜுலின் யது இம்ரஅத்தஹு, எந்த ஒரு கணவனாவது தன்னுடைய மனைவியை படுக்கை அறைக்காக வேண்டி அழைக்கிற போது ஃபதஅபா அலைஹி, அவள் வர மறுக்கிறாள்
செய்கிறான் என்றால் இல்லா கானல்லதி ஃபிஸ் ஸமாஇ ஸாஹிதன் அலையா ஹத்தா யர்லா அன்ஹா, வானத்தில் உள்ள வானவர்கள் அவளுக்காக வேண்டி லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கணவன் திருப்திப்படுகின்ற வரைக்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, உங்களுக்காக அவருடைய சொத்தை உண்டு கொண்டு, அவருடைய ஆடைகளை உடுத்துக்கொண்டு, அவருடைய இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு, அவருக்கு கட்டுப்பட்டு, அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அந்த ஈமானிய பெண்களாக வாழ வேண்டிய நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு லானத்தையும் வானவர்களுடைய இன்றைக்கு கோபத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தருகின்ற செல்வங்கள்ல ஆகப்பெரிய செல்வம் 4 விஷயம். அதுல ஒன்றுதான் அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு மனுஷனுக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டால் அது ஆகப்பெரிய அருள் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல் மஸ்கனுல் வாசி, ஒரு விசாலமான வீடு அல்லாஹ்வுடைய அருள். வல் ஜாரு ஸாலிஹ், நல்ல வீடு இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் மோசமா இருந்தா கட்டின வீட்டிலையும் சந்தோஷம் இருக்காது. நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவின் ஊடாக கிடைக்கின்ற அருள். வல் மர்கபுல் ஹனி, நல்ல கம்ஃபர்டபுளான வாகனம், நல்ல வாகனம் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தருகின்ற அருட்கொடைகளில் 4 அருட்கொடை. அதுல ஒன்று என்ன? நல்ல மனைவி கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள். பெண்களே, உங்களைத்தான் நீங்கள் நல்ல மனைவியா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில இறைவனின் புறத்தில் இருந்து வருகின்ற, அதாவது இந்த உலகத்தின் துன்பங்களில் ஆக உயர்ந்த துன்பம் என்ன என்றால் அல் ஜாரு சூ, கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன். வல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி. வல் மஸ்கனு ضيق, நெருக்கடியான இறுக்கமான வீடு. வல் மர்கபு சூ, மோசமான ஒரு வாகனம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல 4294வது செய்தி, லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ருஃப்கத்தன் ஃபீஹா கல்புன் வலா ஜரசுன். கவனிக்க வேண்டிய ஆண்களே, நீங்கள் ஹலாலான முறையில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வெயிலிலே நின்று வெளிநாட்டுக்கு சென்று உங்களோட வீடுகளில் வாழுகின்ற மனைவிமாருக்கு உழைத்து கொடுக்குகின்ற பணத்தின் ஊடாக உங்களோட வீட்டில உருவப்படமும் நாயும் அல்லது இன்றைக்கு மாற்று மத கலாச்சார மியூசிக்கும் இருக்குமாக இருந்தால் அந்த வீடு பரக்கத்து பொருந்திய வானவர்கள் வருகின்ற வீடாக இருக்காத நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, உங்களோட வீடு எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வானவர்கள் ரஹ்மத்துடைய வானவர்கள் வருகின்ற வீடாக இருக்கிறதா அல்லது அதாபுடைய வானவர்கள் வருகின்ற வீடாக இருக்கிறதா? நீங்க யோசிக்க கூட, நம்மட வீட்டில் உருவப்படம் இல்லையேன்னு யோசிக்க கூட. இன்றைக்கு நம்ம பார்க்கிற டிவி, நம்ம பார்க்கிற படம், நம்ம பார்க்கிற இன்றைக்கு சின்ன திரை, நம்ம பார்க்கிற வாட்ஸ்அப், நம்ம பார்க்கிற ஃபேஸ்புக், எல்லாத்திலையும் இன்றைக்கு அந்நிய மதத்துடைய கலாச்சார சிலைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து போகுதே. ஒரு தமிழ் சினிமாவை பார்க்கிற நேரம் அவங்களோட மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்களோட சாமி போட்டோவை போட்டு அவங்களோட சாமி பாட்டை படிச்சுத்தான் இன்றைக்கு ஒரு சினிமாவே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு மூமினான பெண்களும் இல்லா மர்ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு ஒரு சினிமா பார்க்கிறார் என்றால், சின்னத்திரை பார்க்கிறார் என்றால், தேவையில்லாத பாட்டை பார்க்கிறார் என்றால், இன்றைக்கு வீட்டுக்குள்ள மியூசிக் நடக்கிறது. மாற்று மத கலாச்சாரத்துடைய கடவுள் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து வேர்வை சிந்தி வெளிநாட்டில் நின்று உழைத்த உங்களுடைய பணத்தின் ஊடாக உங்களோட வீட்டுக்குள்ள இன்றைக்கு நடக்குது என்றால் நீங்களும் பொறுப்பு, உங்களோட மனைவிமார்களும் பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், ரசூலுல்லாஹ்ட குடும்பமும் அந்த குடும்பத்தின் பெண்களும், இது இறுதியான உபதேசமாக இருக்கும், அந்த குடும்பத்தின் பெண்களும் இந்த இஸ்லாத்துக்கு செய்த சேவைகளை போன்று வேறு யாருமே செய்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சோதிக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை இந்த பூமியில இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி தலாக் கொடுத்து அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் அன்றைக்கு அழுகிய குடல்களை போட்டார்கள்,
குப்பைகளை வீசினார்கள், யுத்தகலத்திலே அடித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நாடு ஒதுக்கினார்கள், பள்ளத்தாக்களை அடைத்து வைத்தார்கள், கமக்கட்டிலே சுத்தி வந்த ரொட்டிகளை உண்டு சாப்பிட்டார்கள், ஈத்தம்பழத்தோடு மாத்திரம் உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள், எப்பயோ கொடுத்த ஆட்டிறைச்சியையும் உள்ளையும் அவித்து வைத்து சாப்பிட்டார்கள், ஆடைகள் இல்லாமல் ஊடுகளிலே வாழ்ந்தார்கள், மார்க்கம் இல்லாமல் இருக்கவில்லை, ஈமான் இல்லாமல் இருக்கவில்லை, இபாதத் இல்லாமல் இருக்கவில்லை, திலாவத் இல்லாமல் இருக்கவில்லை, நோன்பு இல்லாமல் இருக்கவில்லை, குர்ஆன் இல்லாமல் இருக்கவில்லை, நபிலான இபாதத்துக்கள் இல்லாமல் இருக்கவில்லை, பிரார்த்தனை இல்லாமல் அவர்களால் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை. இந்த உலகத்தின் ஆடைகளும் உலகத்தின் அலங்காரங்களும் வீடுகளும் சொத்துக்களும் சுகங்களும் உணவுகளும் இல்லாமல் வாழ்ந்த போதும் இறைவனும் இறைவனுடைய நினைவும் அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. மரணம் வரைக்கும் அதில் அவர்கள் உறுதியாக இருந்து வெற்றி பெற்ற சமூகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அலி இப்னு அபீ தாலிபை போல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவுக்காரர் அண்ணன். அபூ தாலிப் இஸ்லாத்துடைய எதிரி. மரணிக்கிற நேரம் தலமட்டிலே வந்து ரசூலுல்லாஹ், பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், மறுமையில் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்று தருவேன் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாவை பாதுகாத்தவர், உதவி செய்தவர், ஒத்தாசையாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், நல்லவரே, உங்களுக்கு சுவர்க்கம் என்றெல்லாம் இறைவன் பார்க்காமல் என்னை ஏற்றுக்கொண்ட எவனாக இருந்தாலும் அவனுக்குத்தான் சுவர்க்கம் என்பதையும் ஹிதாயத் என்பதையும், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, நபியே, நீங்க விரும்புகிற எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடையாது, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத் என்ற வசனத்தை இறக்கி வைத்து, அப்படிப்பட்ட மனிதராக இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து அழுது கொண்டிருந்த நேரம் அவருக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவருக்கு பிறந்த பிள்ளைதான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பெண்களாக நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்து இதற்கு பிறகு மக்காவில் பிரச்சாரம் செய்ய முடியாது என்ற நேரம், மக்காவில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போகிற போது, அந்த மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போவதற்கு முதல் கொஞ்சம் பேரு மதீனாவுக்கு போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேரு அபிசீனியாவுக்கு போனாங்க. அபிசீனியாவுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க. அபிசீனியாவுக்கு போனவர்களில் ஒருவர் தான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர், சாச்சார், பெரிய பட மகன். இவர் அபிசீனியாவுக்கும் போய் அபிசீனியாவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தார். உமர் அவர்களும் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவருக்கு 2 பிள்ளைகள், அப்துல்லா, முஹம்மது என்ற 2 பிள்ளைகள்.
வரையில பஸ்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். வரலாறு உங்களோட விஷயத்தை முடிச்சுட்டு கடைசி வேலை செய்யும்.